2026 சனி பெயர்ச்சி இப்போ தான் நடக்குது. இந்த சனி பெயர்ச்சி கும்பத்திலேருந்து மீனத்துக்கு போகிறார். சிம்ம ராசிக்கு என்ன பண்ணும்? அஷ்டம சனி வேறையா, அதனால் பெரிய சிரமப்படுத்திடுமா அப்படின்னா ஒரு ரகசியம் வச்சுக்கோங்க. மீன ராசியில் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகமுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒன்றும் பெருசாக டென்ஷனே ஆக வேண்டியதில்லை. பெரிய பாதிப்புகள் ஒன்றும் வராது அஷ்டம சனியில். அப்போ அஷ்டம சனி பாதிச்சிருமா அப்படின்னா உங்களுக்கு யோகமான தசாபுத்தி நடந்துகிட்டு இருந்ததுன்னு வைங்களேன், அதை மீறி இந்த அஷ்டம சனி போட்டு அமைக்கிறாது. அதனால் பயப்பட வேண்டியதில்லை. சரி, அஷ்டம சனி என்னதையா பண்ணு அப்படின்னா மெயினாக இடமாற்றத்தை கொடுக்கும், அவ்வளோதானே தவிர மற்றபடி பெரிய விபத்தை கொடுத்துரும், ஆபத்தை கொடுத்துரும், சட்ட ரீதியான பிரச்சனைகளில் சிக்கிக்குவேன் அதெல்லாம் கிடையாது. அதுக்கேற்ற தசாபுத்தி நடந்தால் தான் இது இந்த அஷ்டம சனியும் சேரையில் தான் சிக்குவேன், எல்லாம் சேர்ந்து ஒன்றா போட்டு அமுக்காது. ஒரு பக்கம் தசாபுத்தி ஸ்ட்ராங்காக இருக்கணும், இந்த பக்கம் அஷ்டம சனி நடந்தால் ஒன்றும் பாதிப்பு இருக்காது. அதனால் அஷ்டம சனியை பார்த்து ஒன்றும் மிரள வேண்டியதில்லை. இன்னும் சொல்லணுன்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் மாற்றம் வரும். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் ஒரு சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அல்லது உங்களுக்கு மேலே ரிப்போர்ட்டிங் ஆஃபீஸராக உட்காருவேன், கடுப்பு ஏற்றுற மாதிரியே உட்காருவேன். அப்போது கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை இந்த அஷ்டம சனி. வேலையில் நீங்களாக சுவிட்ச் ஓவர் ஆகாதீங்க. அதுவாக ஆச்சுன்னா ஓகே, நம்ம மாறிக்கலாம். மற்றபடி நம்மளாக இனிஷியேட் பண்ணக்கூடாது. சொந்த தொழிலில் இருக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பேன்ஷன் எதுவும் போகக்கூடாது. இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போயிருங்க. அதுலேயே டர்புலன்ஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த சனிப்பெயர்ச்சியில் எக்ஸ்பேன்ஷன் போகலாம். நீங்கள் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டால் வயசான காலத்தில் இருக்கிறவங்களுக்கு கால்வலி, வயிறு சம்மந்தப்பட்ட ட்ரபிள், அதே மாதிரி தூக்கமின்மைங்கிற மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, ஜாயின்ட் பெயின் வர்றதுக்கான அம்சம் உண்டு. ஏஜ்டு ஃபேக்டராக இருந்தால், வயசானவங்களாக இருந்தால் இது கொஞ்சம் கூடுதலாகவே வரும். சரி, கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்குமா அப்படின்னா நல்லா இருக்குமியா, அதில் பஞ்சாயத்து வராது. என்ன காரணம் தெரியுமா? சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்கு 7க்கு அதிபதி சனி மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் யோகம். அப்போ கணவன் மனைவி ஒற்றுமையை பற்றி பயப்படவே வேண்டியதில்லை. ஏற்கனவே நான் 7.5 சனியத்தையும் கல்யாணமே பண்ணியிருக்கிறேன், இதில் அஷ்டம சனி வேறு வருதுன்றாங்க அப்படின்ற மாதிரி ஒன்றும் பயப்படாதீங்க. அப்போ ஃபேமிலி லைஃப்பில் பிரச்சனை வராது, ஹெல்த்து நல்லாயிருக்கும். படிப்பில் கூடுதலான கவனம் தேவை, அவ்வளோதான். மற்றபடி அஷ்டம சனி வேறு பக்கம்லாம் உருட்டாது. இன்னும் நம்ம விரிவாக லைவில் இந்த அஷ்டம சனி என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம்.